எனது குலதெய்வம் ஸ்ரீ சோலை ஆண்டவர். கொட்டாம்பட்டி அருகில் பூமங்கலப்பட்டியில் அமர்ந்திருக்கும் சோலை ஆண்டவர் உருவம் இல்லாமல் காட்சியளிப்பார். ஆடி மாதம் முதல் வாரத்தில் பங்காளிகள் சேர்ந்து ஆடி சிறப்பு படையல் வைத்து மாவு விளக்கு பூசை செய்து குத்து விளக்கும் பூசையும் சேர்ந்து செய்து அபிஷேகம் செய்து வழிபடுவோம். அன்னதானம் நடக்கும். சுமார் 350 பேர்கள் கூட்டமாக சிறப்பாக நடக்கும். இந்த கோயிலில் பெண்கள் உள்ளே வரக்கூடாது. வயது வந்தவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிப்பார்கள். இதன் எங்களுடைய பல நேரங்களில் ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி இருக்கிறது. ஒரு விசேஷத்துக்கோ அல்லது ஊர்களுக்கோ செல்லும்போது ஒரு 10 ரூபா சாமியை நினைத்து காணிக்க வைத்து சாமியை கும்பிட்டு போயிட்டு வருவோம். அந்த பயணம் நல்லபடியாக வெற்றியாக முடியும். ஸ்ரீ சோலை ஆண்டவர் துணை. சோலை வளர்த்த ஐயனார் சோலை ஆண்டவர் குடிகொண்டிருக்கும் கம்மாய்க்கரையில் குளத்துக்கரையில் வடபக்கம் ஸ்ரீ விநாயகர் ஆலயமும் அருகில் ஸ்ரீ சோலை ஆண்டவர் வீட்டிற்கும் துடுக்கான தெய்வம். சோலை ஆண்டவர் கம்பீரமாக தோற்றப்பளிப்பதோடு முன்னால் சின்ன கருப்பர் அடுத்து பெரிய கருப்பரும் ஆலயமாக அமர்ந்திருக்கும். முன்னால் பெரிய புறவி பக்கத்தில் 18ஆம் படி தெய்வம் ஆலயமும் அமர்ந்திருக்கிறது. ஆலயத்தின் வடபுறத்தில் முனியாண்டவர் ஆலயமும் இதன் பக்கத்தில் சப்த கன்னிமார்கள் அமர்ந்திருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்தது. துடுக்கான தெய்வத்திற்கு உதாரணம், மாலை வேளையில் முடித்து ஒரு பெண்மணி அந்த வழியில் வரும் பொழுது தேங்காய் ஒன்று கீழே கடந்தது. அதை பார்த்து அந்த பெண்மணி தேங்காய் எடுத்து கூடையில் போட்டு நடந்து வந்தாள். நடக்க கூடை கனமாக இருந்தது. சந்தேகப்பட்ட அந்த பெண் கூடையை கீழே இறக்கினாள். நல்ல பாம்பு. அதை பார்த்து பயந்து போய் தெரியாமல் தேங்காய் எடுத்து வந்துவிட்டேன் என்று கும்பிடு போட்டாள். பாம்பு மாயமானது. தேங்காயை கோவில் வாசலில் போட்டு வைத்துவிட்டு சாமியை கும்பிட்டு போனாள். உதாரணம் 2. காரைக்குடியிலிருந்து செட்டியார் மனைவி கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருக்கும் போது செட்டியார், நான் கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்றும் வண்டி ஓட்டுவரிடம் ஆட்சியை கோயிலுக்கு பத்திரமாக கோயிலுக்கு போய் கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி வண்டி ஓட்டுவோர் வெகு நாளாக அவருடன் நம்பிக்கை கொண்டவர். அதன்படி கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வரும்பொழுது அடர்த்தியான இடத்தில் ஆள் மாறாட்டம் இல்லாத இடத்தில் வண்டிக்காரனுக்கு நகை மேல் ஆசைப்பட்டு ஆட்சியை கீழே இறங்கும்படி அதட்டலாக சொல்லி நகையை பறித்தான். ஆட்சி உன் இடத்திற்கு வந்தது, நகையை பறி கொடுக்கவா வந்தேன் என்று சாமியை கும்பிட்டு நினைத்தார். இதனுடைய குரலை கேட்டு சோலையாண்டவர் பாம்பு உருவத்தில் வந்து அவரை கொத்தியது. அவன் பயந்து ஓடிப்போய் வந்து மீண்டும் நகைகளை ஆட்சியிடம் கொடுத்துவிட்டு சாமியை கும்பிட்டு வந்தார். பிறகு ஆட்சியை ஊருக்கு வண்டியில் ஏற்றி வந்தார். இதனுடைய மகிமையை இன்னும் நிறையா சொல்லலாம். அதனுடைய மகிமைதான்.